புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை அசம்பாவிதம் நிகழும் என எச்சரித்தும் கண்டுகொள்ளவில்லை. மக்களின் உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பா? தாவேக நிர்வாகிகள் புஷி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமாரை பிடிப்பதற்கு தனிப்படை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 27/9/2025 அன்று கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்கு அவரை காண்பதற்காக அதிகமான மக்கள் அங்கு கூடியதால் கடும் கூட்ட நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதில் பலர் காயமடைந்த நிலையில் 41 பேர் உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகி சகாயம், தாவேகாவை சேர்ந்த சிவனேசன், சரத்குமார் என 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே அசம்பாவிதம் நிகழும் என எச்சரித்த பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் இருத்தல், கலவரத்தில் ஈடுபடுதல், தனியார் சொத்துக்கள் சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புஷி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரை பிடிப்பதற்காக ADSP பிரேமானந்தன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது.